ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீயா வேலை செய்யணும் குமார படத்துல வர சந்தான கேரக்டரே அந்த படத்தோட ஹீரோ வந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இந்த படத்தோட ஹீரோ லவர்ஸ்க்கு ஐடியா கொடுக்கறதே ஒரு பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்க. இது தெரியாம லவ் பண்ற ஹீரோயின் இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவரை விட்டு விலகி போகும்போது ஹீரோ இதுக்கு நடுவுலயே ஒரு லவ் ஜோடியை சேர்த்து வைக்க செய்யற காமெடியான சுவாரஸ்யமான கதையும் சேர்ந்ததுதான் 2005ல வெளியான ஹிட்ச். வாங்க மூவிக்குள்ள போகலாம். இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஹிட்ச் ஒரு லவ் டாக்டரா இருக்காரு. அதாவது யாராவது உண்மையா லவ் பண்ணி உங்ககிட்ட வந்தா இவர் கண்டிப்பா எப்படியாவது சேர்த்து வைப்பாரு. இவர் இந்த பிசினஸ் சீக்கிரட்டா செய்யறதோட பெண்களை பத்தி எல்லா விஷயமும் தெரியுங்கிற கர்வத்தோட இருக்காரு. இப்ப கூட ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறவரை அவர் பிடிச்ச பொண்ணு கிட்ட தைரியமா பேச சொல்லியும், கிளாஸ்ல மீட் பண்ண ஜோடிய காமெடி பண்ணி சிரிக்க சொல்லியும், நாய்க்குட்டி வச்சிருக்க ஒருத்தவங்களோட நாய்க்குட்டியை புடிச்சிட்டு வந்து ஒரு பையன் கார்ல இருந்து காப்பாத்துற மாதிரி ஒரு செட்டப் பிளான் பண்ணியும் ஒவ்வொரு விதமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஜோடியில சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா உண்மையா லவ் பண்ண மாட்டோம். இன்னொரு பக்கம் ஹீரோயின் சாராவை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். இவங்க செலிபிரிட்டிஸோட பர்சனல் லைஃப் எல்லாம் பத்தி எழுதுறவங்க. இவங்களுக்கு லவ்வும் கமிட்மெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவங்க பின்னாடி சுத்துற பாய்ஸ கொஞ்சம் தள்ளியே நிக்க வைப்பாங்க. ரொம்ப வேலை மேல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க 4 நாள் லீவை கூட விட்டுட்டு வேலைக்கு வர அங்க உள்ள எல்லாரும் எப்பதாமா நீ லீவ் எடுப்ப, உனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிற மாட்டியா அப்படின்னு மேனேஜரே கேட்கிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. ஹீரோவும் அந்த மாதிரி தான். எல்லாரையும் லவ்ல சேர்த்து வைக்கிறவரு. அவருக்குன்னு லவ்வோ கமிட்மெண்ட்டோ எதுவுமே இல்லாம இருக்காரு. இத பத்தி அவரோட அக்காவோட ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்க, நீ என்னப்பா உனக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த மாதிரி பிடிச்ச பொண்ணு அமையல அப்படின்னு சொல்லும் போது, நீ தான் பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டே பக்கத்துல 2 பொண்ணு வர அதை பார்க்க கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி பாக்குறதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, சரி நான் அந்த பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்ப அதே பார்ல ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு, இன்னைக்கு நான் ஒரு துணி கடையில ஒருத்தவனை பார்த்தேன், அவன் ரொம்ப என்கிட்ட நல்லா பேசினான் அப்படின்னு சொல்ல, அப்படியா நீ அவன் கிட்ட உன் போன் நம்பரை கொடுத்தியன்னு சொல்ல, ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி பசங்களை நம்ப கூடாது, யாருக்காவது துணி எடுக்க வந்தானோ இல்ல அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல, எனக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கிராஸ் ஆகி அப்ப பார்த்த பொண்ணு கிட்ட காசை கொடுத்து என்னுடைய டேபிளுக்கு இந்த ட்ரிங்க்ஸை கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போக, அந்த பொண்ணு துரத்துக்கிட்டே வந்து இல்ல நான் இங்க ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, ஆமா எனக்கு தெரியும், சும்மா உங்களை மாதிரி பொண்ணுங்களை அங்கிருந்து தனியா கூப்பிடுறது கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபிளர்ட்டிங் பண்ண அந்த பொண்ணு மயங்கிருது. ஆனா இப்படி சூப்பரா பேசிக்கிட்டு இருக்க இந்த ஹீரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது காலேஜ் படிக்கும் போது தானா கிடைச்ச லவ்வையே அந்த பொண்ணு கிட்ட பேசியே அந்த பொண்ணு வேற பையனை பார்த்துட்டு போயிருது. அதுக்கப்புறம் தான் உண்மையான லவ் பிரியக்கூடாது, பசங்க பொண்ணுங்க கிட்ட ஒழுங்கா பேசணும், இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வாய்ஸ் ஓவர்ல அவரை பத்தி அவரே சொல்ல, இங்க ஆல்பர்ட்ங்கிற ஒரு சப்பியான பர்சனை காமிக்கிறாங்க. அவங்க அலக்குறாங்கிற ஒல்லியான ஒரு ஃபேமஸான பர்சனை லவ் பண்றாங்க. அவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்றதுக்காக ஹீரோ கிட்ட உதவி கேட்டு போக, ஹீரோ 2-3 நாள் அவரை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இவர் எந்த விதத்திலையும் சேர மாட்டாரு, ஆனா தன்னோட முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு அவர்கிட்ட பேச போறாரு. அப்ப கூட ஆல்பர்ட் நிறைய பொருளை சாப்பிட்டுட்டும் அங்க கொட்டிக்கிட்டும் நிக்க, என்னதான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆல்பர்ட், நான் ஒரு டாக்ஸ் கன்சல்டன்டோட அசிஸ்டண்டா இருக்கேன், எங்க கம்பெனில தான் அந்த பொண்ணு அவங்க பினான்சியலை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, சூப்பர், அப்பனா நீ அவகிட்ட பேசிருக்க அப்படின்னு கேட்க, இல்லைன்னு சொல்றான் ஆல்பர்ட். அப்பனா உன்னை பார்க்கவா செஞ்சிருக்கானு கேட்க, இல்ல ஆனா ஒரே தடவை என்னோட பேனா அவகிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்துல இருந்து கொடுத்த பேனாவை பத்தி சொல்லும் போது, அப்படியா அப்பனா அலக்ரா அவங்க ரொம்ப ஃபேமஸானவங்களாச்சே, ரொம்ப பணக்காரங்களாச்சே அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவங்க எல்லாம் உனக்காங்களாங்கிற மாதிரி ஹீரோ சொன்னதும் கோபப்பட்டு எந்திரிச்சு போன ஆல்பர்ட் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு, லேக்கராகும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, ஆனா அப்படின்னு நான் நினைக்கல தான், ஆனா அவங்க பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப மோசமானவங்க, இப்ப நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த மோசமானவங்க கிட்ட இருந்து எப்படியாவது பிரிஞ்சிடணும்னு, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிருவேன், உனக்கு தெரியாது லவ் பண்றவங்க பொண்ணோ பையனோ அவங்க வேற தனியா போய் சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும், இல்லைன்னா கஷ்டமா தான் இருக்கும், இதுதான் உண்மையான லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப, ஹீரோ இவனோட உண்மையான லவ் புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. ஹீரோ அடுத்த நாளே அலக்ரா எங்க போவாங்கன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்கள பத்தின ஃபுல் டீடைலையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறாரு. அலக்ரா ஆல்பர்ட்டோட ஆபீஸ்க்கு வரனால முன்னாடியே சொல்லி, நீ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்க வந்துரு, ரொம்ப கம்பீரமா பேசணும், கொலகொலன்னு பேசக்கூடாது, ஏன்னா முதல்வர் அர்ஜுன் மாதிரி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு பேசு அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்தி அனுப்ப, அங்க ஆல்பர்ட் பைப்பு உடைச்சு ஃபேண்ட் ஃபுல்லா தண்ணியாக்கிட்டு ஹேண்ட் ட்ரையர்ல கொடுத்து காய வச்சுக்கிட்டு கிளம்பி போக, அங்க மீட்டிங் ஹால்ல அலக்ரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து ஆஜரானதும் எல்லார்கிட்டையும், பரவாயில்ல என்னுடைய ஃபைனான்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு தேங்க்ஸ், நான் இப்போ ஒரு புது பிசினஸ்ல என்னுடைய ஃபைனான்ஸை இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதை பத்தி அவங்க கிட்ட பேச வந்திருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட் மேகி ஒரு டிசைனர், அவங்க சொன்ன டிசைன்ஸ் அவங்க ஐடியாஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்க சரின்னு சொன்னா நான் அதுல இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு கேட்க, அங்க இருந்த மெயின் கன்சல்டன்ட், இல்ல நீங்க உடனே எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, நாங்க 1 வாரமோ 1 மாசமோ நாங்க யோசிச்சுக்கிறோம், அதை பத்தி நாங்க மார்க்கெட்டுல நல்லா கொண்டு போகுதா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் தான்
தான் நாங்க உங்களுக்கு ஃபண்ட்ஸ் ஒதுக்குவோம் அப்படின்னு சொன்னதோட அழகரா கொஞ்சம் சேட் ஆகுறாங்க. அப்ப கனவுலயே அழகராவோட கார்ல போயிட்டு இருந்த ஆல்பர்ட் கிட்ட கனவுல இருந்து எந்திரி, அவங்க கிட்ட பதில் பேசு, ஒழுங்கா தைரியமா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசு அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஆல்பர்ட் எந்திரிச்சு, நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இது அவங்களுடைய பணம், அவங்க பணத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்றதை பத்தி நம்ம கிட்டயே சொல்லணும், நீங்க ஏன் அவங்க கிட்ட கேக்குறீங்க, உங்க பணத்தை நீங்க எங்க வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், நாங்க ஜஸ்ட் டாக்ஸ் கன்சல்டன்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்க இருந்து கிளம்பி, ஐயோ நான் தெரியாம என் பாஸ் கிட்ட இப்படி பேசிட்டேனே, என்னை வேலையை விட்டு போக சொன்னா நான் அதுக்கு சோத்துக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவர் ரூம்குள்ள வர, அங்க ஹீரோ நின்றுகிட்டு நீ தைரியமா பேசிட்ட, இதே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பின்னாடியே அழகரா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து கதவை தட்டுறாங்க. ஆல்பர்ட் என்ன பேசுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க, நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப. கதவு திறந்ததும் அழகரா, நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நம்ம மீட் பண்ணி எப்பயாவது பேசலாமா இந்த பினான்சியல் வேலையை பத்தி அப்படின்னு கேட்க, கண்டிப்பா பேசலாம், ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல திருப்பி சொல்லிட்டு, சரி என்னோட போன் நம்பரை எழுதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பெண் இருக்கா அப்படின்னு அழகரா கேக்குறாங்க. ஆனா அவர் வாயை பொழந்துட்டு பார்க்கும் போது ஹீரோவே ஒரு பெண்ணை கோட்ல வச்சதோட ஆல்பர்ட் அந்த பெண்ணை எடுத்து அழகரா கொடுத்து போன் நம்பரை எழுதிட்டு கொடுத்துட்டு போறாங்க. இதை பார்த்து ஆல்பர்ட் இது கனவா நிஜமான்னு பார்த்து மயங்கிடுறான். அடுத்து ஹீரோ ஒரு பார்ல இருக்காரு. அங்கதான் ஹீரோயினும் தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க. வெயிட்டர் கிட்ட அவங்க குடிக்கிற ட்ரிங்க் என்னன்னு கேட்டு வாங்கிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட போகும்போது ஒருத்தன் ஃப்ளோட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோயினுக்கு அதே மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ண, இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேல பேச, உன்னோட பேர் என்னன்னு கேட்கும்போது சிப்ஸ் என் பேரு அப்படின்னு சொல்ல, அப்படியே எனக்கு சிப்ஸ் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளோட் பண்றத கலாச்சமேனிக்கே பேசிக்கிட்டு இருக்க. அவன் ரொம்ப கடுப்பாகி சண்டைக்கு வரும்போது ஹீரோ வந்து பாதியிலே வந்து தடுத்து, ஏய் ஹனி என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா அப்படின்னு சொல்ல, ஓ பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஹீரோ, ஓ இந்த மாதிரி பசங்க எப்பயுமே இப்படிதான், பொண்ணுங்க பேரை கேட்பாங்க, உடனே ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, கண்ணாலா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமா அந்த மாதிரி பசங்களை பார்த்தாவே கொஞ்சம் விலைதான் இருக்கும், எனக்கு இந்த மாதிரி பசங்களை பார்க்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ இப்ப நான் இதுக்காக வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நீங்களும் அவங்கள மாதிரி தானே, ஏதாவது என்கிட்ட நீங்க என்ன செய்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க தானே, இல்லவே இல்லை நான் உங்களை ஜஸ்ட் பார்க்க வந்தேன் அவ்வளவுதான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க நினைக்காத மாதிரி செஞ்சுட்டு போக, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஸ்பெஷலா 2 ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு போக, ஹீரோவை லைட்டா எட்டி பார்த்து ஆச்சரியப்பட ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்க வந்துடுறாங்க. ஹீரோ வான்ஸுங்கிற ஒருத்தரை மீட் பண்ண போக, நான் அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன் ஒரு துணி கடையில, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டை பத்தி சொல்ல, ஹீரோ உடனே உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சு போயிடுச்சா, நீங்க லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல அவங்க என்னோட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணா போதும், அதுக்கு நீங்க உதவுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ கடுப்பாகி நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு கிளம்ப, இல்ல நீ செஞ்சுதான் அவன் சொல்லி மிரட்டும் போது அவரோட பாணியில அவனை மிரட்டி அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பார்சல் வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வாக்கி டாக்கி இருக்கு. ஹீரோ அங்கிட்ட இருந்து பேசுறாரு, என்ன சாரா நீங்க என்கிட்ட அன்னைக்கு பேசாமவே போயிட்டீங்க, உங்க நம்பர் கூட தரல, அதனாலதான் உங்களை பத்தி விசாரிச்சு நான் வாக்கி டாக்கி அனுப்பியிருக்கேன், ஃப்ரைடே என்னோட டின்னர் சாப்பிட வரீங்களான்னு கேட்க, ஹீரோயின் இல்ல எனக்கு அன்னைக்கு 2 பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப அடுத்த நாள் அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு ஒரு டேட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் தானே, எனக்கு அதை பத்தி தெரியும், சரி சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் போ அப்படின்னு சொல்லி வற்புறுத்த, ஓகே நான் வரேன் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் டெலிவரி பாய் நீங்க சண்டே போட வேண்டிய ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குற, நான் சண்டே வருவேன்னு அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது வாட்டர் ரைடிங் பண்ற மாதிரி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி அங்க யோசிச்சு அடுத்து சண்டே அன்னைக்கு அங்க போய் நிக்கிறாங்க. வெல்கம் பண்ணி, ஏன் நான் கொடுத்த ட்ரெஸ் போட்டு வரல, நம்ம வாட்டர் ரைடிங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இந்த ட்ரெஸ்லயே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த பைக் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோவை விட சூப்பரா வண்டி ஓட்டிட்டு போறாங்க. அவரை முந்திக்கிட்டு நடுவுல ஹீரோவோட பைக் மக்கர் பண்ண, ஹீரோவை கூட்டிட்டு கரை சேரும் போது 2 பேரும் தண்ணிக்குள்ள விழுந்துறாங்க. ஹீரோயினை ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிட்டு வரான். அந்த இடம் ஒரு பேலஸ் மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஆச்சரியப்பட்டு, நான் இவ்வளவு நாளா இந்த ஊர்ல தான் இருக்கேன், ஆனா இந்த மாதிரி இடம் இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, உனக்கு பிடிக்கும் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி உள்ள கூட்டு போ. அங்க உள்ள செக்யூரிட்டி இந்த இடத்த பத்தி விவரமா சொல்லும் போது, பல வருஷத்துக்கு முன்னாடி நியூயார்க்ல வாழ்ந்தவங்க நினைவா கட்டப்பட்டது இந்த கட்டடம். 1910 கப்பல் மூலமா பொருட்கள் கொண்டு வரப்பட்டு இந்த கட்டடம் கட்டப்பட்டது. அப்போ உள்ள உங்க போட்டோவும் உங்களுடைய விஷயங்களையும் எல்லாமே இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு புக்கு கிட்ட ஹீரோ கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அப்படியே மேல பாக்குற மாதிரி, ஓ இது என்ன பேரு அப்படின்னு ஹீரோ தெரியாத மாதிரி பார்க்க, அதை ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அது அவங்க தாத்தாவோட தாத்தா பேரும் அவங்க சைனும் இருக்கு. உடனே ஹீரோயின் எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா கத்தி அழுதுகிட்டு, அவரு ரொம்ப மோசமான கொலைகாரரு, அவரை நாவுப்படுத்தீங்களேன்னு அப்படின்னு அழுதுகிட்டே போக, ஹீரோ நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுமாயிருது. ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு வராங்க. அடுத்த தடவை கண்டிப்பா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வண்டியத்தை அனுப்ப, அவரோட சட்டையும் கார்ல ஹீரோயினோட போயிருது. ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, அடுத்த தடவை பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா ஹீரோ அவரோட வேலையான அழகரா ஆல்பர்ட்டை சேர்த்து வைக்கிறதுக்காக
ஆல்பர்ட் கிட்ட போய் பேசி நீ அழகராக்கு கால் பண்ணு, வாய்ஸ் மெயில்ல போகும், நான் சொல்றத சொல்லு அப்படின்னு சொல்ல கால் பண்ணதும் அழகரா எடுத்துறாங்க. உடனே ஆல்பர்ட் பதறி போய் நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க கூல் டவுன், நான் சொல்றத சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. ஆல்பர்ட் ஸ்டார்டிங்ல ஹீரோ சொன்ன மாதிரி எனக்கு புதன்கிழமை கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க மீட் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, ஆனா எனக்கு அடுத்த வாரம் ஃபுல்லா வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி பாதியிலேயே அவரை அழகரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது பல சொதப்பல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ ஸ்கை ஸ்டுடியோ மட்டும் வர சொல்லு அப்படின்னு சொல்ல இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஷோ இருக்கு ஸ்கை ஸ்டுடியோல, நீங்க உங்க ஃப்ரெண்ட் மேகியை கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல சரி நான் வரேன்னு சொல்லி அழகரா ஒத்துக்கிறாங்க. ஹீரோ அன்னைக்கு நைட்டு எப்படி நீ நடந்துக்கிறன்னு சொல்ல அந்த பக்கம் அங்க நடக்கிறதையும் காமிக்கிறாங்க. ஃபேஷன் ஷோக்கு வந்ததும் ஆல்பர்ட் கொடையை அவளை கூட்டிட்டு வந்து கொடையை மடக்க முடியாம தூக்கி வீசிட்டு உள்ளக்க போக ஹீரோ இங்க உள்ளக்க போனதும் உன்னை பத்தி நீ புகழாம அவளை பத்தியே பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. ஆல்பர்ட்டும் அதே மாதிரி செய்யறா. அடுத்தது அவ ஒரு செலிபிரிட்டி, அதனால அவளை தான் எல்லாரும் கண்டுக்கிறவாங்க, உன்னே கண்டுக்கிற மாட்டா. ஆனாலும் அழகரா உன்னை எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது நீ கொடுக்குற ஹேண்ட் ஷேக்லயே அவ உன்னை பத்தி புரிஞ்சுக்கிறணும், நீ அவளை எப்படி காப்பாத்துவேன்னு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொன்ன மாதிரியே ஆல்பர்ட்டும் சூப்பரா ஹேண்டில் பண்றான். ஹீரோ நீ இன்னைக்கு இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது அழகராவே இல்ல, அவளோட ஃப்ரெண்டு மேகியை தான். ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த பொண்ணுங்களும் ஓகே சொல்லுவாங்க சொல்ல ஆல்பர்ட் அழகரா என் ஃப்ரெண்ட் மேகியை மீட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணை பார்த்து பேச இல்ல இதுதான் மேகின்னு பின்னாடி வந்த பையனை காட்ட அப்ப மேகிங்கிறது பொண்ணு இல்லையா பையன் தானா அப்படின்னு ஷாக் ஆக, ஆனாலும் அவனை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்க உங்க மோட்டிவ் என்ன, நீங்க எந்ததுல இருந்து இந்த ஃபேஷனை பத்தி முழுமையா கத்துக்கிட்டீங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது அழகரா ஃப்ரெண்ட் மேகி பரவாயில்ல இவன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அடுத்ததா ஹீரோ அடுத்து உன்னை டான்ஸ் ஆட கூட சொல்லலாம், உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்க யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டிய அப்படின்னு சொல்லி என்னமோ மைக்கேல் ஜாக்சனுக்கே தம்பி மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி டான்ஸ போட இதை பார்த்துட்டு இந்த மாதிரி மட்டும் நீ கண்டிப்பா ஆடி தொலைச்சிடாத அப்படின்னா அந்த பொண்ணை நீ மறந்துட வேண்டியதான் அப்படின்னு ஹீரோ சொல்ல எனக்கு தான் சூப்பரா டான்ஸ் ஆட வருமே அப்ப நான் இதே ஆட வேண்டியதானே, நீ அப்படி ஆடக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ நின்று இடத்துக்கிட்டே ஒரு 2 சொடக்க போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி காமிக்க இப்படிதான் நீ ஆடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. பார்ட்டியில அழகராவோட டான்ஸ் ஆடும் போது ஆல்பர்ட் அழகரா பார்க்கும் போது மட்டும் மெதுவா ஆடிட்டு அழகரா பின்னாடி திரும்பினதும் பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காரு. இத பிரஸ் போட்டோ எடுத்துறாங்க. அன்னைக்கு சந்தோஷமா அந்த பார்ட்டி முடிய அழகரா ஆல்பர்ட்ட நாளைக்கு ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு கிளம்புறா. அதனால அழகராவும் ஆல்பர்ட்டும் டான்ஸ் ஆடுற போட்டோ பேப்பர்ல வர ஹீரோ உன்னை யார் இந்த மாதிரி ஆட சொன்னா, இந்த மாதிரி ஆடினா அவ்வளவுதான் அவ உன்னை விட்டு போயிருவா, ஒண்ணு உனக்கு அவ வேணுமா இல்ல இந்த மாதிரி டான்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்க ஆல்பர்ட் உடனே நம்ம தனித்துவத்தெல்லாம் விட்டு கொடுத்துதான் ஆகணுமா அப்படின்னு கேட்க ஆமா விட்டு கொடுத்துதான் ஆகணும், உனக்கு லவ் தானே முக்கியம், லவ்வுக்கா என்னென்னமோ விட்டு கொடுத்துருக்கான் அவன், நீ இதை கூட விட மாட்டியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இங்க பேஸ்கெட் பால் மேட்ச் முடிச்சு வரும்போது டீசெண்டா நடந்துக்கிறேன்னு ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உண்மையிலேயே உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவ உன்னை என்னை கிஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போக இந்த பக்கம் ஹீரோயின் செலிபிரிட்டியோட பர்சனல் லைஃப் பத்தியே எழுதுறத வேலையா வச்சிருக்கிறவங்க இதை பத்தி நம்மளுக்கு எப்படி தெரியாம போச்சு, யார் அந்த ஆல்பர்ட் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த ஃபேஷன் ஷோக்கான அழகரா ஆல்பர்ட் டிக்கெட்ஸ் ஹிச்சஸ் பேர்ல வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல அது ஹீரோ தான் ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணி அதை பத்தி பேசாம நம்ம இன்னைக்கு மீட் பண்ணலாம், உங்க ஷர்ட் என்கிட்ட இருக்கு, நீங்க ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வாங்கன்னு ஹீரோவை கூப்பிட ஹீரோ வரேன்னு ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு நைட் 2 பேரும் மீட் பண்றாங்க. ஹீரோயின் இங்க ஒரு ஃபுட் ரேப் பார்ட்டி நடக்குது வாங்க கலந்துக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போக அங்க ஹீரோயினோட பாஸும் அவங்க ஒய்ஃபும் இருக்கிறதுனால அவங்கள ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எல்லாரும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட பாஸ் ஹீரோ கிட்ட உங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி லைட்டா போட்டு வாங்க ட்ரை பண்ணி அடுத்ததா ஹீரோயின் கிட்ட ஆமா நீ அந்த ஃபேஷன் ஷோக்கு போனில அதுல யாராவது பாத்தியா அப்படின்னு கேட்க ஆமா நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட நான் உங்களுடைய ஃப்ரெண்ட் அழகராவையும் ஆல்பர்ட்டையும் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அப்படியாரும் எனக்கு தெரியாதுன்னு ஹீரோ சமாளிக்கிறாரு. இல்ல அவங்களுக்கு டிக்கெட் கூட நீங்க தானே எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல ஓ அவங்களா, ஆல்பர்ட் என்னுடைய டாக்ஸ் கன்சல்டன்ட், அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மீட் பண்ணுவோம், அப்ப ஜஸ்ட் கொடுத்தது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல பாஸோட பரவாயில்ல இவங்க யாரோட பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய சீக்ரெட் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, ஆனா நீங்க நல்லா சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து டேபிள்ல இருந்து ஒருத்தவங்க சமைச்சதுன்னு சொல்லி கொடுக்க அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவோட காது வீங்க ஆரம்பிச்சிருது. உடனே இது ஃபுட் அலர்ஜி ஆயிடுச்சுன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்புக்கு ஓடுறாங்க. அங்க போறதுக்குள்ளேயே ஹீரோவோட மூஞ்சி நல்லா பொந்துன்னு வீங்கி இருக்க அதை கண்ணாடியில பார்த்து பயந்து உடனே எல்லா டானிக்கையும் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அவ்வளவு டானிக் குடிச்சதுனால ஒரு அரை போதையிலேயே நடந்து வர ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவனோட வேலையை பத்தி கேட்க அவன் அதை மட்டும் மறைச்சிட்டு அவங்க அக்கா தன்னுடைய கிளாஸ்மேட்டையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ வாஷிங்டன் டிசில இருக்கா, நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணும்போது அவ தண்ணிக்குள்ள விழுந்துட்டா, அதுக்கப்புறம் எங்க அப்பா அவளை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ண 3 நிமிஷமும் எனக்கு ரொம்ப கஷ்டமானதா இருந்துச்சு அப்படின்னு அவ மனசுக்குள்ள இருந்த ஒரு ஃபீலிங்ஸை பத்தி சொல்ல
ஹீரோவும் நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவ என்னை ஏமாத்திட்டா, அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணையும் லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்ப லவ் தப்பான விஷயம் நினைக்கிறீங்களா கேட்க, ஐஸ் ஸ்கேட்டிங் தப்பான விஷயம் இல்லாத மாதிரி லவ்வும் தப்பான விஷயம் இல்லை, தேர்ந்தெடுத்ததுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு முன்னாடி ஹீரோ எந்திரிச்சு போய் டீ காஃபி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வாங்கிட்டு வர ஹீரோயின் எந்திரிச்சு தலையை சரி பண்ணிட்டு எனக்கு டீ தாங்க அப்படின்னு சொல்ல அவன் கொடுக்க 2 பேரும் கிளம்பி வேலைக்கு வெளியே போகும்போது 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு போறாங்க. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா ஆஃபீஸ்க்கு போக அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ரொம்ப சோகமா இருக்காங்க. என்னன்னு கேட்டா அந்த வேன்ஸுங்கிறவன் தன்னை ஏமாத்திட்டதா சொல்றாங்க. உடனே வேன்ஸை பார்த்து சண்டை போட போக அவன் ஹீரோயினை பார்த்து வலிஞ்சுக்கிட்டே பேச, இல்ல நான் என் ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு உண்மையை சொல்ல, அப்படியா நான் அவளுக்காக லவ் டாட்டர் எல்லாம் போய் அட்வைஸ் எல்லாம் கேட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, லவ் டாட்டரா அது உண்மைதானா, அவங்களுடைய நம்பரை இல்லைன்னா உன்னோட போட்டோவை என் பத்திரிக்கையில போட்டு நாரடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அவன் நம்பரை கொடுக்குறான். ஹீரோயின் ஒரு அடியை அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோயினுக்கு போன் பண்ணி 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம் டின்னருக்கு, பக்கத்துல உள்ள ஜூக்கு உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போனை கட் பண்ண அன்னைக்கு நைட் அலெக்ராவும் ஆல்பர்ட்டும் அந்த பேஸ்கெட் பால் கேமுக்கு போறாங்க. அங்க ஹீரோயினும் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஆல்பர்ட் ஹீரோ சொன்ன மாதிரி எதுவுமே பண்ணாம நிறைய சாப்பிட்டுக்கிட்டும் அதை வேற மேல கொட்ட அலெக்ரா அதை தொடச்சு விடுறாங்க. அப்ப கோல் போட்டதும் ஒரு விசில் அடிக்க அதை பார்த்து அலெக்ரா எனக்கு சொல்லித்தர முடியுமான்னு கேட்க ஆல்பர்ட் சொல்லி கொடுத்ததும் சூப்பரா விசில் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து இந்த ஹீரோயின் எவ்வளவு கியூட்டா இருக்காங்க இந்த ஜோடி அப்படின்னு சொல்ல நைட்டு ஆல்பர்ட் அலெக்ராவை வீட்டுல டிராப் பண்ண அலெக்ரா ஆல்பர்ட் கிஸ் பண்றா. இதுல இருந்து அலெக்ராக்கு அவனை பிடிச்சிருக்கு தெரியுது. ஆல்பர்ட் இதுலயே குசியாகி அங்கிருந்து போக அடுத்த நாள் ஏக் பர்சனை வச்சு லவ் டாக்டர்கிட்ட பேசி அவரை வரவழைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ஹீரோயினும் கேமராமேன் நின்றுகிட்டு இருக்கும் போது கேமராமேன் லவ் டாக்டர் வந்துட்டான் அப்படின்னு சொல்ல திரும்பி பாக்குறாங்க. அது நம்ம ஹீரோ. ஹீரோயின் பார்த்துட்டு வருத்தப்பட்டு அங்கிருந்து ஓட ஹீரோ அந்த ஆள்கிட்ட பேசுறாரு. உங்களுக்கு எப்படி என்னுடைய கார்டு கிடைச்சது அப்படின்னு கேட்க எனக்கு ஆல்பர்ட் தான் கொடுத்தான்னு சொன்ன உடனே இது பொய்யான விஷயம்னு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப ஹீரோயின் ஆபீஸ்ல எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அது உண்மைதான், அதுக்காக அவனை பத்தின விஷயங்கள் எதுவும் போடக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல, நீங்க கண்டிப்பா போடுங்கன்னு அவங்க பாஸ் கிட்ட சொல்ல ஹீரோயின் போன் பண்ணி நான் இன்னைக்கு டின்னருக்கு உன்னோட வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வீட்டுக்குள்ள வராங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா வரவேற்க ஹீரோயின் பெருசா கண்டுக்கிறாம உள்ளக்கு நுழைஞ்சு ஆமா உன்னோட வேலையை பத்தி சொல்லு, உன்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு கேட்க ஹீரோ சாமர்த்தியமா நான் இப்ப யாருக்கு இன்டர்வியூலாம் கொடுக்கறது இல்ல, கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா நீ தான் ரொம்ப புத்திசாலி, மத்தவங்க எல்லாம் முட்டாள்னு நினைச்சியா, உன்னை பத்தி நீ எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ தானே அந்த லவ் டாக்டர், எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்துறதுக்கு ஐடியா கொடுக்கறவன் அப்படி இப்படின்னு பேசிட்டு கையில உள்ள அங்க உள்ள காய்கறியில எடுத்து அடிக்க ஹீரோ ஓ நீ அப்ப பிரஸ் ரிப்போர்ட்டரா தான் வந்திருக்க, என்னுடைய லவரா வரல அப்படிதானேன்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்கிறதையும் தூக்கி வீச ஃபைன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாளே ஹீரோயினோட பத்திரிகையில பெண்களை ஏமாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ற லவ் டாக்டர் இவர் தான் ஹீரோ போட்டோவும் ஆல்பர்ட் அலெக்ராவோட போட்டோவும் சேர்ந்து வர ஹீரோ நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு ஆல்பர்ட்டை தேடி அவர் வீட்டுக்கு போக ஆனா அதுக்கு முன்னாடியே ஆல்பர்ட் ஆபீஸ்க்கு போற வழியில நியூஸ் பேப்பரை பார்க்க அங்க உள்ளவர் அவனை கிண்டல் பண்ண ஆல்பர்ட் அவனை அடிச்சு போட்டு கடையை காலி பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருது. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கடுப்பாகி ஹீரோயினை பார்க்க போக அவங்க ஒரு டேட்டிங் ஷோல கலந்துருக்காங்க. உங்க ஃப்ரெண்டு தான் அவங்கள அங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஷோல கேர்ள்ஸ் நீங்க முதல்ல உட்காருங்க, பின்னாடியே பாய்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் 4 நிமிஷம் உட்காருவாங்க, அதுல உங்களுக்கு பிடிச்சவங்களோட டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோயினோட உட்கார்றவரை தள்ளி விட்டுட்டு ஹீரோ வந்து உட்காந்து ஆமா உனக்கு ஆல்பர்ட்டை பத்தி என்ன தெரியும், ஆல்பர்ட்டும் அலெக்ராவும் உண்மையா லவ் பண்றாங்க இப்ப, ஆனா நீ பண்ண வேலைனால அவங்க எல்லாரும் கொலாப்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அலெக்ரா இப்பயாவது எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆல்பர்ட் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவன் என்னை விட நல்லவன், நான் என்னோட பிசினஸ்ல சில எத்திக்ஸ் ஃபாலோ பண்றேன், அதில் படி உண்மையா லவ் பண்றவங்களை மட்டும் தான் நான் சேர்த்து வைப்பேன் தெரியுமா உனக்கு சொல்ல ஹீரோயினுக்கு பக்கத்துல இருந்தவன் தள்ளி போக சொல்ல உடனே ஹீரோயின் ஃப்ரெண்டு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு என்னோட பேரு ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இவன் தான் நான் சொன்ன ஆளு அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா நீங்க பண்ண விஷயம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்றா. ஹீரோயின் வேன்ஸுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்து உன்னை ஏமாத்த ஹெல்ப் பண்ணவனே இவன் தான் அப்படின்னு சொல்ல இப்ப நீங்க தான் இந்த லவ் டாக்டரான்னு கேட்கும்போது எல்லாரும் இப்ப நீங்க தானு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க நீங்க இங்க இருந்து போறீங்களா, நாங்க எங்க டேட்டே ஸ்பாயில் பண்றீங்க அப்படின்னு கத்த ஹீரோ எந்திரிச்சு உருக்கமா அன்னைக்கே அந்த வேன்ஸை அடிச்சு மூஞ்சி உடைச்சிருக்கணும், அது பண்ணாம விட்டுட்டேன், ஆனா அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு எப்பயோ சொல்லிட்டேன், நீ நம்பினாலும் சரி நம்பலாலும் சரி அவனை உன்னை ஏமாத்தினதுக்கு நான் காரணம் இல்லைன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஹீரோயின் ஃப்ரெண்டை பார்த்து நீ அதை நம்புறியா அப்படிங்க ஆமா அவன் சொன்னது உண்மை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்றா. சில நாட்கள் கழிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் ஹீரோ ஆல்பர்ட் அலெக்ரா எல்லாரும் ஒருத்தவங்கள ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து
அடுத்து கொஞ்ச நாள்ல ஹீரோயின் தப்பா உணர்ந்து ஹீரோ நல்லவர் தான், நாம தான் தப்பாவை நினைச்சிட்டோம் அப்படின்னு அவர்கிட்ட சாரி சொல்ல போக ஹீரோ பாஸ்டாவே இருக்கட்டும், நான் உன்னோட சாரி ஏத்துக்கிறேன்னு வேற எதுவும் பேசாம கிளம்ப ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. அடுத்த நாள் ஆல்பர்ட் ஹீரோவை பார்க்க வர, உனக்கு அழகரா கால் பண்ணலான்னு ஹீரோ கேட்க, இல்ல எனக்கு அவ பண்ணவே இல்ல, ஆனா அவகிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு ஐடியா கூட அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஆல்பர்ட் நீ அவளை மறந்துதான் ஆகணும், இனிமே அவ திரும்பிலாம் வரமாட்டா, நீ வேணா வேற பொண்ணை பாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இது என்ன ட்ரெஸ்ஸா, பிடிக்கலன்னா மாத்துறதுக்கு, எனக்கு அவளைதான் பிடிச்சிருக்கு, இவ்வளவு நாள நான் அவளுக்காக என்னென்ன மாத்திட்டோனோ அப்படியே கூட வாழ தயாரா இருக்கேன், ஆனா அவளை மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்றாரு, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஆனா ஆல்பர்ட், உனக்கு என்ன தெரியும் லவ்வ பத்தி, எனக்கு லவ்னா லைஃப், உனக்கு லவ்னா காசு தானே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கிளம்ப, அம்மா நீ எங்க போற அப்படின்னு கேட்க, நான் சாக போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போறாரு. உடனே ஹீரோ கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணி ஆல்பர்ட்டுக்காக பேச அலக்ராவை பார்க்க போறான். அலக்ரா ஹீரோவை பார்த்து, என்ன இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, மறுபடியும் ஆல்பர்ட் காசு கொடுத்து ஏதாவது ஐடியா கேட்டானா அப்படின்னு சொல்ல, அப்புறம் அந்த மீட்டிங் ரூம்ல எனக்காக அவன் பேசினது உங்க ஐடியா தானே அப்படின்னு கேட்க, அப்படி அவன் பேசலைன்னா நீங்க அவனை பார்த்திருக்க கூட மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஒருவேளை பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல கண்டிப்பா அப்படி நடந்திருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அம்மா உனக்கு இப்படி என்னை பத்தி எல்லா விஷயம் தெரியும், எனக்கு சின்ன வயசுல விசில் அடிக்க தெரியாதது, அப்புறம் எனக்கு ஒழுங்கா டான்ஸ் ஆட தெரியாதனால அவரை கொஞ்சம் விளையாட்டுத்தனமா டான்ஸ் ஆட வச்சது, அப்புறம் அவர் சாப்பாடை மேல கொட்டினதுக்கு அப்புறம் நான் தொடைப்பேன்னு சொன்னது, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் அவன் உங்களுக்கு பண்ணானா, இந்த மாதிரிலாம் அவன் உங்ககிட்ட நடந்துகிட்டானா, இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்காத விஷயம், அதனால பண்ணாதேன்னு சொல்லியிருந்தேனே, இப்ப உண்மையிலேயே ஆல்பர்ட் அவனாதான் உங்ககிட்ட நடந்திருக்கான், அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்ல அழகராக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அதோட தேங்க்யூ நீ எதுவுமே செய்யாததுக்கு அப்படின்னு 5 ஸ்டார் விளம்பரம் மாதிரி சொல்லி, அப்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அழகரா ஹீரோவை ஹக் பண்ண, அப்ப வந்து ஆல்பர்ட் இங்கேயே வந்துட்டியாடா குடும்பக்காரா அப்படின்னு சொல்லி ஹீரோவை போட்டு அடிக்க, இல்ல அவர் நம்மளை சேர்த்து வைக்க தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி அழகரா நான் உங்களை விரும்புறேன்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. இதே சந்தோஷத்தோட ஹீரோ அங்க இருந்து கிளம்பி ஹீரோயினை பார்க்க போறாங்க. ஹீரோயின் வீட்டு கதவை தட்ட ஹீரோயின் ஓபன் பண்ணது, சாரா நான் உங்ககிட்ட ஒன்னு விஷயம் சொல்லணும், அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு தத்தபுத்தன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, சரி சரி நான் உன் கண்ணை பத்தி என்னால பேச முடியல, நீ கதவு மூடுன்னு கதவுக்கு பின்னாடி, சாரா எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம மீட் பண்ணது கொஞ்ச நாளா இருந்தாலும் உன்னை பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது, தயவு செய்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் கதவு திறக்க, அப்ப சாரா வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தர் வராரு, அதை டாம்னு அறிமுகப்படுத்திட்டு நாங்க கிளம்புறோம்னு சொல்லி ஹீரோயின் கிளம்ப, உன்னால என்னை மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் சாரா அப்படின்னு பின்னாடியே துரத்திக்கிட்டு ஹீரோ போறாரு. அப்ப கார்ல ஏறி கிளம்ப பார்க்க ஹீரோ, இந்த மாதிரி எத்தனையோ பசங்க வருவாங்க, ஆனா என்ன மாதிரி உன்னை யாராலையும் லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே கிளம்பி கார் முன்னாடி எல்லாம் குதிச்சு விழுக, அப்ப ஹீரோயின் சாக்காயி ஓடி வந்து, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ உனக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா, ஆனா அன்னைக்கு பேச வரும்போது என்னை பிடிக்காத மாதிரி பண்ணியே அப்படின்னு கேட்க, இல்ல அதான் எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஆனா உண்மையை சொல்றேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, யாரை நம்பி போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு பொண்ணை காமிச்சு, இதுதான் என்னோட தங்கச்சி, அது என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் டாம் அப்படின்னு சொல்ல, ஓஹோ தங்கச்சியோட வீட்டுக்காரரா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. கடைசியில ஆல்பர்ட் அழகரா கல்யாணத்துல ஹீரோயின் ஃப்ரெண்ட் மட்டும் தனியா டான்ஸ் ஆடாம உட்கார்ந்துருக்க ஒரு பாட்டி வந்து என்னன்னு கேட்டுட்டு ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிடும் போது அவங்க தொண்டையில அடைச்சுக்கிறது, உடனே அவங்க ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணி அதை சரி பண்ணும் போது பாட்டியோட பேரை வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்ல, பாட்டி போய் அவளோட டான்ஸ் ஆடுன்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி ஹீரோ பார்த்து சிரி, அவர் ஏற்பாடோட தான் இந்த பாட்டி இப்படி செஞ்சிருக்காங்க. ஒரு வழியா எல்லாரும் சந்தோஷமாக இந்த படம் சூப்பரா முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூன் தமிழ் மீடியா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.